இன்றைய நட்சத்திர பலன். மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசி பலன்களையும் விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீ குருப்பியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே, இது அஷ்டகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தாராபலன் என்கின்ற இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக இந்த நட்சத்திர பலன் நம்ம பார்க்குறோன்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரமும் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதன் மூலம் என்ன மாதிரி பலன்கள் நமக்கு ஏற்பட இருக்கு, சுப பலனா அசுப பலனா. சுப பலனாக இருந்தால் புதிய முயற்சிகள் சுப காரியங்களை செஞ்சு நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கலாம். அசுப நட்சத்திரமாக இருந்தால் அசுப தாரியாக இருந்தால் அந்த டைமில் தினசரி வேலைகளை கவனத்தோடு செய்யணும். சுப காரியங்களை புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். இந்த ரீசனுக்காக தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இது என்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 10/7/2026 வெள்ளிக்கிழமை, பராப வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி, ஏகாதசி தேதி. நட்சத்திரம் கிருத்திகை. கிருத்திகைன்னு பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் ஜென்மதாரிகள். ஜென்மதாரின்னு பார்க்கும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் இதெல்லாம் இருக்கும். கோயிலுக்கு போகிறது, பரிகார பதிவு பண்ணுறது, பத்திரிகை பதிவு பண்ணுறது, முதல்ல பதிவு இதெல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம், சீமந்தம், காது குத்து, நிச்சயதார்த்தம், எண்ணெய் ஸ்தானம், முடி வெட்டுதல், மொட்டை அடித்தல், மருந்து முதலாக மருந்து சாப்பிட்றது, நோய்க்கு அறுவை சிகிச்சை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சம்பந்ததாரி. சம்பந்ததாரின்னு பார்க்கும்போது பரணி, பூரம், போராடம், இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பந்ததாரி. பொருள் வரவு, காரிய சித்தி எல்லாம் உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான அனைத்து செயல்களும் செய்யலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். புதிய தொழில் தொடங்குறது, தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிநடப்பு வருது, வீடு மனை வாங்க, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஷேர் மார்க்கெட் வாங்க பண்ணுறதுக்கு, முதலீடு பண்ணுறதுக்கு, இதெல்லாம் இது சாதகமான தாரை. அடுத்த மாதம் விபத்து தாரை. விபத்து தாரைனா அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்து தாரை. விபத்தாரம் பார்க்கும்போது கோபத்தால் காரிய இழப்பு, மனக்குழப்பம், வீண் அலைச்சல், திருட்டு பயம், பொருள் விரயம், எதிர்பாராத விபத்து இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேர பயணம் செல்லக்கூடாது, அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது, இதெல்லாம் இந்த தாரையில் பண்ணக்கூடாது. இது தினசரி வேலைகளை நம்ம பாதுகாப்போட முன்னெச்சரிக்கையோட செய்யணும். அடுத்தது சேமதாரை. ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரி. சேமதாரின்னு பார்க்கும்போது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். வீடு, வாகனம், ஆபரணம் இதெல்லாம் வாங்கலாம். அப்புறம் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தலாம். நீண்ட நாளில் நோய் இருக்கவங்க மருந்து எடுத்துக்கிட்டால் அந்த நோய் குணமாயிடும். பாதியில் நின்ற கட்டட வேலையை ஆரம்பிச்சோன்னா அது நல்லபடியாக முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரைன்னு பார்க்கும்போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் பிரத்யேக தாரை. இதில் பார்த்திங்கன்னா சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல், மனத்தடுமாற்றம், காரியத்தடை இதெல்லாம் உண்டாகும். ஆன்மீக பணிகள் செய்யலாம். அனைத்து சுபகாரியங்களையும் தவிர்க்கிடும். யோகா, தியானம் போன்றவெல்லாம் கற்றுக்கலாம். இதில் பணம் கொடுக்க வச்சுக்கூடாது. நிலம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் வாங்கினா அதில் வில்லங்கமும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுபகாரம் அனைத்தையும் தவிர்க்கணும். தினசரி வேலைகளை பாதுகாப்போட முன்னெச்சரிக்கையோடு பண்ணணும். அடுத்தது சாதகதாரை. சாதகதாரை புனர்பூசம், விசாகம், போராட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரை. எண்ணங்களை ஈடேறுதல், முயற்சிகள் வலிதமாதல், செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுறது, பூமி சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் செய்யலாம். அரசு வேலைக்கு மனு போடலாம், தேர்வு எழுதலாம். இப்போ ஒரு நோய் சம்மந்தமாக நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மருத்துவமனைக்கு சேரணும்னா இந்த தாரையில் சேர்ந்தால் அந்த நோய் குணமாகி வீட்டுக்கு வந்துடலாம். அதே மாதிரி ஒரு கோர்ட்டில் கேஸ் போட போகிறோன்னா இந்த தாரையில் கேஸ் போட்டோம்னா அது நம்மளுக்கு வெற்றி தரும். அடுத்து பார்த்திங்கன்னா வதைதாரை. வதைதாரைன்னு பார்க்கும்போது திருவாதிரை, சுவாதி, சதயம், அந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரை. உடலில் சோர்வு, மனதில் இரு முடியாத கவலை, பணிகள் நாட்டம் இல்லாமல் கஷ்டம் தரக்கூடிய நிலை உருவாகும். இதில் மருத்துவ பரிசோதனை செஞ்சிக்கூடாது. வீண் வம்பு வழக்க வர வாய்ப்பு இருக்குது. யார் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. அனைத்து சுபகாரங்களை தவிர்க்கணும். தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோடையும் பாதுகாப்பாகவும் செய்யணும். அடுத்தது பார்த்தோன்னா மைத்திரதாரை.
மைத்திரதாரம் பார்க்கும்போது மிருக சிரீஷம் சித்திரை அவிட்டம் அந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரம் பார்க்கும்போது இது வந்து நம்ம ஜென்மாட்டத்துக்கு 8வது நட்சத்திரம் வருது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு மனக்குழப்பம், மன சஞ்சலம் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சந்திராஷ்டம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் வந்து மெயினான சுபகாரியங்களை செய்ய மாட்டாங்க. கல்யாணம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சுபகாரியம் சம்மந்தமான தொடர்பான செயலாம் செய்வாங்க. ஒரு மண்டபம் புக் பண்ணுறது, ஐயர் புக் பண்ணுறது, இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பத்திரிக்கை வச்சு பூஜை பண்ணுறது, பத்திரிக்கை கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பண்ணலாம். திருமணம் சம்பந்தமான அனைத்து விஷயம் பண்ணலாம். சொத்து சம்பந்தமான அனைத்து விஷயங்கள் பண்ணலாம். நட்பு ஓட்டம் அதில் விரிவடையும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பரவ மைத்திரதாரி, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்கும் பரவ மைத்திரதாரி. அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்தது. கல்யாணத்து, காது குத்து, திருமணம், பத்திரிகை பூஜை செய்தல், அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறது, சொத்து சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துறது, நண்பர்களோட ஆதரவு கிடைக்கும். இது தொழில் சம்மந்தமாக வெளியூர் வெளிநாடு போகிறது, ஆன்மீக பயணங்கள், மகான்கள் தரிசனம், திருமணத்துக்கு நகை வாங்கிறது, புடவை வாங்கிறது, தொழில் வியாபார ரீதியான புதிய முயற்சிகள் எல்லாமே வந்து சாதகமாக வெற்றி அடையும். இந்த தாராபலன் பார்க்குறது நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி வந்து நம்ம எதிர்கொள்ள போகிறோன்றத வந்து ஒரு புரிதலோடு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தாராபலன்றதையே நான் வந்து வீடியோவை போடுறேன். இதை பார்த்து பயன்பெறுங்க, மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.